உங்களை பொறுத்த வரைக்கும் மதம் மாடு இது ரெண்டும் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர மற்றபடி நீங்கள் மக்கள் படுற துயரங்களோ உங்களுக்கு முக்கியமான விஷயமே இல்லை. உங்களுடைய தோப்பனார் வீட்டு காசையோ நாங்கள் யாரும் கேட்க கிடையாது. எங்கள் மக்கள் நாங்கள் கற்ற வரி பணத்தில் எங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய உரிமை தொகையை நியாயமாக பங்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் வெள்ள பாதிப்புகள் வந்ததோ அப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை நீங்கள் நியாயமாக கொடுத்ததே கிடையாது. எங்கள் ஊருக்குள்ளே இருக்க தெருவை எங்கள் ஊர் பகுதியில் இருக்க தெருவை போடுறதுக்கு அதை சீரமைக்கிறது நாங்கள் எங்கள் மக்கள் கட்ட வரி பணத்தை பயன்படுத்துறது. உங்களுக்கு என்ன வெங்காய வலிக்கு நிர்மலா சீதாராமன் பதில் போயிட்டாங்க. அவங்களுடைய உண்மையான பதற்றமே அங்கே தான் இருக்குது. அது என்னன்னாக்கா அவர் சொன்னது அந்த 30,000 கொடுக்கணும், அதை நீங்கள் கோயில் உண்டியில் போட்டாதீங்க, கொடுக்க வேண்டிய வாட்டை கொடுங்க. அந்த கொடுக்க வேண்டிய எவானாக்கா அவா இனத்தவ சேர்ந்தவாக்கு நீங்கள் பணத்தை நேரடியாக கொடுத்துருங்க. நாங்கள் எப்போ பார்த்தாலும் கோயில் உண்டியலில் காசு போடாதீங்க, கோயில் உண்டியில் காசு போட்டிங்கனாக்கா அது அரசாங்கம் வேற்று மதத்தினருக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை தினமலர் உரிமையாளர் எல்லாருமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொய்யை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. எந்த சனாதனம் இந்துக்களை படிக்க வேணாம்னு சொல்லி தடுத்துச்சோ அந்த சனாதனத்தை முறியடிக்கிறதுக்காக அதே கோயில்களை வைத்து கொண்டு அந்த கோயில்கள் வருவாய் மூலயமா இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகளை கட்டி அந்த கல்லூரிகளை இந்து மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. இது இவங்களுக்கு பொறுக்கலை. நிர்மலா சீதாராமன் அவர்களே, நீங்கள் உழைக்கும் சாமானிய மக்களுக்கான அமைச்சராக இல்லாமல் ஏன் இப்படி உங்கள் சமூகத்தினருக்கான அமைச்சராக மட்டும் இருக்கிறீங்க அப்படின்றது எங்களுடைய கேள்வியாக இருக்குது. வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில் சமீபத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பெரும் வெள்ளச்சேதத்தால் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியில் பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசும்போது இந்த பெரிய சேதங்களில் இவ்வளவு பெரிய பொருளாதார இழப்புகள் ஏற்படுத்திய இந்த வெள்ளப்பெருக்க தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிர்மலா சீதாராமனுடைய இந்த ஆணவ பேச்சுக்கு தமிழ்நாடு முழுக்க கடும் கொந்தளிப்பு மக்கள் மனதில் ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்லையும் மீடியாக்கள்லையும் நிர்மலா சீதாராமனை கொட்டி தீர்த்தாங்க. பாஜக சங்கிகளாலேயே நிர்மலா சீதாராமனுக்கு முட்டு கொடுக்க முடியாத லெவலுக்கு மக்கள் கடும் கோபத்துக்கு ஆளானது தெரிஞ்ச உடனே நிர்மலா சீதாராமன் அவர்கள் செவ்வாய்க்கிழமை தென் மாவட்டங்களுக்கு, அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்யறோம் அப்படின்னு சொன்னவங்க செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் ஆய்வு செய்தாங்க. அப்படி செய்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் ஒவ்வொரு காட்டுல அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, இந்த கனமழையால உண்டான வெள்ளத்தால எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்குது. நாங்க வளர்த்த ஆடு மாடு கோழி போன்றவைகளை செத்து மடிச்சு கிடக்குது கொத்து கொத்தா. அப்படி இருக்கும்போது இந்த இழப்பீடுகளை எங்களால் எப்படி சரி செய்ய முடியும்னு எங்களால் தெரியல, எங்களுடைய வாழ்வாதாரமே நசுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க வேதனையோடு தெரிவிக்கும் போது தயவு செஞ்சு இந்த தேசிய பேரிடர் அறிவிச்சு எங்களுக்கு உரிய நிவாரண தொகையை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்மளுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி எப்படி நீட்டுக்கு நெவர் எவர் அப்படின்னு சொன்னாங்களோ அதே பாணியில அதே அதிகார தோரணையில அதே ஆதிக்க மமதையில சொல்றாங்க, நெவர் எவர் இதை ஒருபோது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஒரு நரேந்திர அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்ல ஒரு பிடி மண் அளவு கூட அக்கறை இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் மதம் மாடு இது ரெண்டும் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர மற்றபடி நீங்கள் மக்கள் படுற துயரங்களோ உங்களுக்கு முக்கியமான விஷயமே இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் தமிழ்நாட்டு மக்களும் உங்ககிட்ட பெரிய உதவியெல்லாம் கேட்டு யாரும் கையேந்தி நிற்கல. உங்களுடைய கட்சி பணத்தையோ இல்லை எங்களுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுக்கு நீங்கள் வருத்தப்பட்டீங்க, அது எப்படி அப்பன்ற அநாகரிகமான சொல்லலான்னு சொல்லிட்டு அதனாலதான் கேட்குறோம். உங்களுடைய தோப்பனார் வீட்டு காசையோ நாங்கள் யாரும் கேட்க கிடையாது. எங்க மக்கள் நாங்கள் கற்ற வரி பணத்தில் எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய உரிமை தொகையை நியாயமா பங்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். எங்கள் துயரத்துக்கு நாங்கள் கட்டிய வரி பணம் நாங்கள் படுகின்ற துயரத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படாதுனாக்கா அப்படிப்பட்ட வரியை நான் ஏன் உங்களுடைய ஒன்றிய அரசுக்கு நாங்கள் செலுத்தணும்? ஒட்டுமொத்த வரி வருவாயும் எங்களுடைய மாநில அரசுகள் கட்டுப்பாட்டிலேயே இருந்திருந்ததுனாக்க எங்க மாநில அரசே எங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் செய்வாங்க. நாங்கள் இப்போ மட்டும் சொல்ல, ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா கஜா புயல் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த வர்தா புயல் ஆகட்டும், இந்திய ஒன்றியத்தில் எப்பொழுது பிரதமர் நரேந்திர ஆட்சிக்கு வந்தாரோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் வெள்ள பாதிப்புகள் வந்ததோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை நீங்க நியாயமா கொடுத்ததே கிடையாது. எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நீங்க நேர்மையா கொடுத்ததே கிடையாது. அதனால சொல்ற வரி வருவாய் இது எங்ககிட்ட இருந்திருந்தா எங்களுடைய வரிப்பணம் எங்களுக்கு பயன்பட்டிருக்குமே, உங்கள்கிட்ட நாங்க ஏன் கேட்டுட்டு இருக்கணும்?
உண்மையிலே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இன மக்களுடைய அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இன மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தை தான் ஒன்றிய அரசு பிச்சையா எடுத்துட்டு இருக்காது. இப்ப நீங்க ஆள்றீங்கன்ற இல்ல, இதுக்கு முன்னாடி ஆண்ட காங்கிரஸ் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருக்க எந்த அரசு ஆண்டாலும் சரி. ஏன்னா ஒன்றிய அரசுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு நேரடி நிதி வருவாய் இல்லை, எல்லாமே மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நிதி வருவாயா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க கட்டக்கூடிய வரி பணத்தை எங்களுக்கு நீங்க வந்துட்டு எங்களுக்கு உரிமையான தொகையை வந்து நீங்க கொடுக்கறதுக்கு இவ்வளவு தங்கிட்டு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் கோயிலுக்கு நைட்டு போறாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்க பக்தர் ஒருவர் வந்து சொல்றாரு, இந்த கோயிலோட பின்பக்கம் வந்துட்டு அசுத்தங்களால இருக்கிறது, சிலர் வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, அதை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்டா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட சொல்றாங்க. உடனே நிர்மலா சீதாராமன்ட்டே வந்துட்டு அங்க இருந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் வந்துட்டு நாங்க அதை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நயனா நாகேந்திரன் வந்துட்டு மூக்க நுழைச்சு அதுக்கு எவ்வளவு செலவாகும், நான் வேணா என்னுடைய தொகுதி நிதியில இருந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு நிதி பேரை சொல்லி சொல்றாரு. உடனே வந்து நீங்க அதை வந்து கொடுக்குறீங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரோடை வந்து சரி பண்றதுக்கு பணத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா, ஒரு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை, கழிப்பிடங்கள், கல்வி, சுகாதாரம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துதான் அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ரோடு போறது பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்ன? அது வந்துட்டு தெருவை, எங்க ஊருக்குள்ள இருக்க தெருவை, எங்க ஊர் பகுதியில் இருக்க தெருவை போடுறதுக்கு அதை சீரமைக்கிறது நாங்க எங்க மக்கள் கட்ட வரி பணத்தை பயன்படுத்துறது உங்களுக்கு என்ன வெங்காயம் வலிக்குதுன்னு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, அர்ச்சகர்களுக்கு சம்பளத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா 3000 ரூபாயை ரேஷன் கடையில் அளந்து போடுற மாதிரி அளந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான கிண்டலான பாவனையில வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு வந்துட்டு 15,300 ரூபாயில வந்துட்டு 18,377 ரூபா வரைக்கும் சம்பளம் வந்துட்டு கொடுக்கப்படுது மாதம். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய அனுபவத்திற்கு ஏற்ப அந்த சம்பளமும் வந்துட்டு உயர்த்தி கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு நேர்மாறா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அந்த ரெக்வஸ்ட் வச்சு அந்த மனிதர் வந்து சொல்றாரு, என் கை காசு 30,000 கூட நான் கொடுக்க தயாரான உடனே நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய உண்மையான பதற்றமே அங்கதான் இருக்குது. அது என்னன்னாக்கா அவர் வந்துட்டு சொல்றாரு, அந்த 30,000 கொடுக்கணும், அதை நீங்க கோயில் உண்டியல போட்டாதீங்க, கொடுக்க வேண்டிய வாட்டை கொடுங்க. அந்த கொடுக்க வேண்டிய எவானாக்கா அவ இனத்தவ சேர்ந்தவாக்கு நீங்க பணத்தை நேரடியா கொடுத்துருங்க. நாங்க அவங்க கிட்ட அந்த 30,000 கொடுத்துட்டாக்கா அவங்க வந்துட்டு உண்மையிலேயே அந்த இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கான உறுதிப்பாடை உங்களால கொடுக்க முடியுமா? என்ன ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் வந்து பாத்தீங்கன்னாக்க எப்ப பார்த்தாலும் கோயில் உண்டியல்ல காசு போடாதீங்க, கோயில் உண்டியல காசு போட்டீங்கன்னாக்கா அது வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு வேற்று மதத்தினருக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை வந்துட்டு தினமலர் உரிமையாளர் வந்து எல்லாருமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொய்யை வந்துட்டு தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலே என்னன்னாக்கா கோயில்ல கொடுக்கக்கூடிய நிதி வந்துட்டு அந்தந்த ஒரு கோயில்ல உண்டியல்ல போடக்கூடிய பணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த கோயில்களில் எண்ணப்பட்டு அப்பயே அந்த கோயிலோட வங்கி கணக்கில் தான் சேர்த்தப்பட அந்த கோயில் நிதி வேற கோயில்கள் கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மரங்காச்சாரி கூட கேஸ் போட்டிருக்கிறாரு. ஒரு கோயிலுக்குரிய நிதி இன்னொரு கோயிலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரியெல்லாம் இவங்களே பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாரி ஒன்றிய தமிழ்நாடு அரசு வந்துட்டு ஏகப்பட்ட கோயில்களுக்கு பல நலத்திட்டங்கள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய வேலையை வந்துட்டு இந்த திராவிட மாடல் அரசு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அதனுடைய முக்கியமான ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. அதே இந்து சமய அறநிலையத்துறை மூலயமா ஒரு கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி கல்லூரிகளை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு அதை இந்து மாணவர்கள் படிக்கணும், எந்த சனாதனம் இந்துக்களை படிக்க வேணாம்னு சொல்லி தடுத்துச்சோ அந்த சனாதனத்தை முறியடிக்கிறதுக்காக அதே கோயில்களை வைத்து கொண்டு அந்த கோயில்கள் வருவாய் மூலயமா இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகளை கட்டி அந்த கல்லூரிகளை இந்து மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. இது இவங்களுக்கு பொறுக்கலை. ஐயோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஸ்டெப்புக்கு நகராங்களே, நம்மளுடைய பொழப்பு எங்கே போகும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இப்போல்லாம் காசை வந்துட்டு உண்டியல். நான் எல்லாத்துலேயும் கேட்கறது என்னன்னாக்கா, கோயிலுக்கு போகிற ஒவ்வொரு இந்துக்களை நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய காசை காணிக்கையா நீங்கள் உண்டியலில் போடுறீங்களா இல்லை வந்துட்டு அர்ச்சகர் தட்டில் போடுறீங்களா? நான் பார்த்த வரைக்குமே, நான் நேர்லேயே பார்த்த வரைக்கும் 10 பேர் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்கனாக்கா அதில் 9 பேர் அர்ச்சகர் தட்டில் காசு போடுறாங்க, ஒருத்தர் மட்டும்தான் வந்துட்டு உண்டியலில் காசு போடுறவங்களா இருக்காங்க. அதுவும் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் அதில் எத்தனை பேர், அதுலேயும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்டியலில் காசு போடாதீங்க போய் அர்ச்சகர் தட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு சில புரோக்கர்களை வச்சுக்கிட்டோம் வேலையை காட்டுறவங்களும் இருக்காங்க.
அந்த மாதிரி புரோக்கர் வேலையை தான் வந்துட்டு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அர்ச்சகர்களுக்காக பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எது எப்படினாலும் சரி, நாங்க என்ன கேட்கிறோம், நிர்மலா சீதாராமன் அவர்களே, நீங்க வந்துட்டு உழைக்கும் சாமானிய மக்களுக்கான அமைச்சரா இல்லாம ஏன் இப்படி உங்க சமூகத்தினருக்கான அமைச்சராக மட்டும் இருக்கிறீங்க அப்படின்றது எங்களுடைய கேள்வியா இருக்குது. நீங்க வந்துட்டு மக்கள் படுற கஷ்டங்களை வந்து பெருசா நினைச்சு பார்த்ததை விட அது உங்க சமூகத்துல இருக்கவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு போலியா ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறீங்க. நாங்க கேட்கறது என்னன்னா 10% இடபிள்யூஎஸ் வந்துட்டு நீங்க தானே கொண்டு வந்து சேர்த்தீங்க. அந்த இடபிள்யூஎஸ்ல நாங்களே கேட்குறோம், அந்த இடபிள்யூஎஸ் 10% இடபிள்யூஎஸ்ல உங்க ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்திய ரயில்வேல அந்த சுத்தப்படுத்துகிற தூய்மை பணி இருக்கு இல்லைங்களா, அதில் எத்தனை பேர்த்த வந்துட்டு இந்த இடபிள்யூஎஸ் மூலிமா உங்கள் சமூகத்தை சேர்ந்தவரை நீங்கள் நியமித்து வைத்திருக்கீங்க அப்படின்றத சொல்ல முடியுமா உங்களால்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் செய்து ஓட்டு வாங்கி அமைச்சராகியிருந்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளோ ஒரு 2% உங்களுக்கு வந்து புரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் நேரடியாக மக்களை சந்தித்ததே கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களாலும் எம்எல்ஏக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு குறுக்கு வழியில புறவாசல் வழியா அமைச்சரானவர் நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் வந்துட்டு என்னைக்கு மக்களோட பிரச்சனைக்காக நீங்க வந்து என்னைக்கு பேசியிருக்க போறீங்க? உங்களுக்கு திராணியும் தெம்பு இருந்ததுனாக்கா, உண்மையிலே உங்களுக்கு தைரியம் இருந்ததுனாக்கா, நீங்க எந்த தூத்துக்குடியில நின்றுட்டு இன்னைக்கு வந்துட்டு மக்கள் அதாவது மக்கள் கஷ்டப்படும் போது வந்துட்டு சொன்னீங்க இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு தேசிய பேரிடரை அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதே தூத்துக்குடி தொகுதியில பாஜக வேட்பாளர் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம், அப்புறமேட்டு நீங்க வந்து பேசுங்க. அது வரைக்கும் உங்களுடைய வாயை வந்துட்டு இப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லது.